இன்றைய வேத வாசிப்பு யோவான் 13ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரை மற்றும் 21ஆம் அதிகாரம் 18-19. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபொழுது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலேயே நடந்து திரிந்தாய். நீர் முதிர் வயது உள்ளவனாகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இன்றைய நற்செய்தியின் தலைப்பு, இயேசுவுக்காய் நிற்கும் துணிச்சல். கிபி 155 ஆதித்திருச்சபையின் தந்தையான பாலிகார் கிறிஸ்துவை விசுவாசித்ததினால் உயிரோடு எரித்துக் கொல்லப்படுவதாக அச்சுறுத்தலுக்கு ஆளானார். பாலிகார் அவர்களிடம், 86 ஆண்டுகளாக நான் அவருடைய ஊழியக்காரனாக இருந்தேன், அவர் எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. என்னை காப்பாற்றிய என்னுடைய ராஜாவை இப்போது நான் எப்படி நிந்திக்க முடியும் என்று பதிலளித்தாராம். நம் ராஜாவாகிய இயேசுவின் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையின் காரணமாக நாம் கடுமையான சோதனையை எதிர்கொள்ளும் போது பாலிகார்ப்பின் இந்த பதில் நமக்கு உத்வேகமாக இருக்கும். இயேசுவின் மரணத்திற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பாக பேதுரு துணிச்சலாக, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். பேதுரு தன்னை அறிந்ததைக் காட்டிலும் பேதுருவை நன்கு அறிந்த இயேசு அவனை பார்த்து, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். ஆனாலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக இயேசுவை மறுதலித்து அதே பேதுரு அவரை மகிமைப்படுத்தும் விதமாக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறான். நீங்கள் பாலிகார்ப்பா அல்லது பேதுருவா? சில வேளைகளில் நம்மில் பெரும்பாலானோர் பேதுருவைப் போல துணிச்சல் இல்லாமல், கிறிஸ்துவின் விசுவாசியாய் செயல்படாமல் கோழையாக இருக்கிறோம். அதுபோன்ற சூழ்நிலைகளில் நாம் வகுப்பறையில் இருந்தாலும், அலுவலகத்தில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் நாம் பயப்படத் தேவையில்லை. அதுபோன்ற தோல்விகள் நமக்கு நேரிடும்போது நமக்காக மரித்து இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவிடம் ஜெபத்தில் அணுகுவோம். அவர் நமக்கு உண்மையுள்ளவராய் வெளிப்பட்டு கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவருக்காக துணிச்சலாய் நிற்க கிருபை செய்வாராக.